தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். துபாய் நாட்டில் வசித்து வரக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆதித்யன் ராஜேஷ் என்ற மாணவன் தனது 13வது வயதிலேயே தன் வயதிற்கு முற்றிலும் பொருந்தாத வகையில் தனக்கென ஒரு மென்பொருள் நிறுவனம் ஒன்றை துவக்கியிருக்கிறார். இவர் துபாயின் எலைட் பள்ளியில் படித்து வருகிறார். இந்த சிறிய வயதில் தொழில்நுட்ப மேதையாக மாறியிருக்கக்கூடிய இவரை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக ஆர்வமுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். 2005ஆம் ஆண்டு பிறந்த ஆதித்யன் ராஜேஷ் தனது நாடி நரம்புகளையெல்லாம் கம்ப்யூட்டருக்கே ஒப்படைத்த இளம் வயது தொழில் அதிபராகும். ஆதித்யன் ராஜேஷ் பெரும்பாலான குழந்தைகள் கடுமையான பள்ளி வேலைகள் மற்றும் சமூக அழுத்தங்களுடன் போராடி கொண்டிருக்கும் வயதில் ட்ரைநெட் சொல்யூஷன்ஸ் என்ற வலை வடிவமைப்பு மற்றும் மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனத்தை நிறுவி காட்டியிருக்கிறார். கேரளாவை சார்ந்த இவர் தனது 13 வயதில் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறது என்பது நம்மையெல்லாம் மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குகிறது. இவர் முதலில் போர் அடிப்பதற்கான இணைய வடிவமைப்பு மற்றும் லோகோக்களை செய்ய தொடங்கி ஆர்வம் மிகுதியின் காரணமாக இன்று மொபைல் அப்ளிகேஷனை உருவாக்கியுள்ளார். 5 வயதில் கணினியின் கீபேடுகளை தட்டத் தொடங்கிய இவர் 13 வயதில் அப்ளிகேஷனை உருவாக்கி ட்ரைநெட் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தை தன் பள்ளி நண்பர்களை வேலைக்கு வைத்து நடத்தி வருகிறார். இந்த குட்டி தொழிலதிபர் இந்த ஆதித்யன் ராஜேஷ் கலீஜ் டைம்ஸுக்கு பேட்டியளித்த போது, கேரளாவின் திருவில்லாதான் எனது சொந்த ஊர். 5 வயதில் துபாய்க்கு இடம்பெயர்ந்தோம். அப்போது அப்பா கணினியில் டைப் செய்ததை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் டெக் பயணத்தின் நதி மூலம் இதுதான் என்று கூறுகிறார். இவர் 18 வயதானதால் தான் அதிகாரப்பூர்வ கம்பெனி நிறுவனராக ஆக முடியும் என்ற அந்த நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு கோடிங்கும் கையுமாக கம்பெனியை நிலைநிறுத்த உழைத்து வருகிறார் ஆதித்யன். இதுவரை 12 நிறுவனங்களுக்கு ட்ரைநெட் சொல்யூஷன் சார்பில் வடிவமைப்பு மற்றும் குறியீடு போன்ற பணிகளை செய்து கொடுத்திருக்கிறார். டிசம்பர் 7, 2017ஆம் ஆண்டில் இந்நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஆதித்யன் தனது பள்ளி ஆசிரியர்களுக்காக பிரத்யேக செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இந்த செயலியானது ஆசிரியர்களின் பணியை பாதியாக குறைக்கிறது. அப்படிப்பட்ட அம்சங்களை கொண்டுள்ளதாக இவர் அதனை வடிவமைத்திருக்கிறார். மென்பொருள் நிறுவனம் தவிர யூடியூப் சேனல் வழியாக தனக்கு தெரிந்த தகவல்களை ஆதித்யன் வீடியோ மூலம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இந்த சிறுவனின் கதையானது துவண்டு கிடக்கும் ஒவ்வொருவரையும் எழுந்து நிற்கச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. இந்த ட்ரைநெட் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் 3 பணியாளர்களும் ஆதித்யனுடன் பள்ளியில் பயிலக்கூடிய மற்ற மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சாதனை புரிவதற்கு வயது ஒருபோதும் தடையாக இருந்ததாக வரலாறு இல்லை. அகராதியில் மனிதநேயத்திற்கு அடையாளம் தேடினால் அநேகமாக எல்லா அகராதிகளிலும் அன்னை தெரசா பெயர்தான் தென்படும். ஆனால் அவர் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்த போது அவருக்கு வயது 18 தான். வயதும் முதுமையும் உடலுக்குத்தானே தவிர அறிவுக்கும் உழைப்புக்கும் இல்லவே இல்லை. கவிக்குயில் சரோஜினி நாயுடு 13,000 வரிகளை கொண்ட ஆங்கில கவிதையை எழுதிய போது அவருக்கு வயது 13. ஆதித்யன் ராஜேஷை போல 13 வயதிலேயே அவர் சாதனை படைத்த பெண்மணி. ரவீந்திரநாத் தாகூரின் ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தை வங்க மொழியில் மொழிபெயர்த்த போது அவருக்கு வயது 14. பாரதியார் பாடல் எழுத தொடங்கிய போது அவருக்கு வயது 11. சாதிக்க தெரிந்தவர்களுக்கு துணிந்தவர்களுக்கு வயது ஒரு தடையே இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்தான் தற்போது 20 வயதே நிரம்பியுள்ள ஆதித்யன் ராஜேஷ். தனது 13 வயதிலேயே தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கக்கூடிய இவர் நம் அனைவருக்கும் புத்துணர்ச்சி ஊட்டுவதாக ஒரு ரோல் மாடலாக அமைந்திருக்கிறார் என்பதும், சாதிப்பதற்கு வயது என்றுமே தடையில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாழும் உதாரணமாக இவர் இருந்து வருகிறார். இவருடைய அடிச்சுவட்டை அனைத்து சிறுவர்களும் இளைஞர்களும் பின்பற்றினால் நிச்சயமாக விரைவில் நம் நாடு முன்னேறிவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி
உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.